ஏங்க எவ்வளவு நேரம் சாக்ஸ் போடுவீங்க? சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆகுது. அவ்வளவுதான், கிளம்பிட்டேன். அக்கா வந்ததும் போயிடலாம். வாங்கக்கா. அக்கா, தம்பி தூங்கிட்டு இருக்காங்கக்கா, இன்னும் சாப்பிடல. நாங்கள் கிளம்புறோம், பார்த்துக்கோங்க. சரிப்பா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். தயவு செய்து கதவை மூடவும். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லனா, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். டோர் 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 பங்கமா மாட்டியா? என்ன மயில சிரிச்சுக்கின, இங்க வந்து வர்சிக்கின, யார பார்த்து மறைச்சிக்கின, இங்க வந்து ஒளிஞ்சுக்கின, இன்ன மயில. இது வேற. எந்திரிச்சிட்டியா? இரு, வரேன் வரேன். இருக்கிற வேலையில நீ வேற. இந்தா இத பாரு. இந்தா அப்படியே சாப்பிட்டுரு. வேலையெல்லாம் அப்படியே கிடக்குது. இத பார்த்தா மட்டும் எப்படிதான் அழுகை நிப்பாட்டுகையோ. அக்கா, தம்பி எங்கக்கா? சாப்பிட்டானா? என்ன பண்றான்? தம்பி சாப்பிட்டான். இன்னைக்கும் அழுதுட்டே தான் இருந்தான், சாப்பிட மாட்டேன்ட்டு. அப்புறம் போன் கொடுத்துதான் சாப்பிட வச்சேன். நான் கிளம்புறேன். நடக்கும் பாத்து குள்ள குள்ள பாத்து குவா குவா பாத்து நல்ல உடலை ஆட்டி மெதுவாய் நடக்கும் பாத்து தாயின் குரலை கேட்டவுடன் தப்பியோடும் பாத்து தன் கூட்டத்தாரை பார்த்தவுடன் குஷியாய் நடக்கும் பாத்து. பாத்தியாடி நம்ம பிள்ளைய? இப்போவே யூடியூப்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு இப்போவே இவ்வளோ அறிவு இருக்கு பார்த்தியா? ஐயோ ஆமாங்க, நீங்கெல்லாம் எப்பங்க ஃபோனை பார்த்தீங்க? அவனை பாருங்க, இப்போவே ஃபோனை எவ்வளோ நோண்டிட்டு இருக்கான்னு. முகாய், இங்கே வா, கீழே இறங்கி வாங்க, அம்மா கிட்ட வாங்க பார்க்கலாம். முஹைமின் தங்கம், திரும்பி பாருங்க, இங்கே வாங்க, கீழே இறங்கி வாங்க. முஹைமின், முஹைமின், அம்மா சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா. அப்பா. அம்மா சொல்லுங்க. அம்மா. அப்பா. முஹைமின், தலை எங்கே இருக்குது? தலை. கண் எங்கே இருக்குது? கண். கண் தொடுங்க பார்க்கலாம். கண். மூக்கு. மூக்கு தொடுங்க. மூக்கு. வாய். முஹைமின், நீங்கள் பாருங்கள், தலை எங்கே இருக்குது? என்னம்மா பண்ணுற? வேலை முடிஞ்சிச்சா? எப்போ வந்தீங்க? முடிஞ்சுமா, இப்போ தான் வந்தோம். சரி சரி, தம்பி என்னம்மா பண்ணுறான்? அவனுக்கு என்ன, ஃபோனை பார்த்துட்டு அங்கேயும் சுற்றிட்டே இருக்கான். கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டான். வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். ஆனால் பேசுவான், பேசாமல் எங்கே போக போகிறான்? நீயே 5 வயசில் தான் பேசின. நம்ம வீட்டில் எல்லாரும் அப்படிதான். சரி, என்னமோ சொல்கிறீங்க, பார்ப்போம். ஏங்க, தம்பி நினச்சாதாங்க ஒரே கவலையாக இருக்குது. பேசவே மாட்டேங்கிறான். அம்மா கிட்ட சொன்னால் என்ன சொல்கிறாங்க? நீ ஏன் 4 வயசில் தான் பேசின, அதெல்லாம் அவன் பேசிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசாமல் அவனை நம்ம ஸ்கூலில் போட்டு பார்க்கலாமா? விடு, ப்ளே ஸ்கூலில் சேர்த்து விடலாம்.
கிளாஸ்ல தனியாவே தான் உட்காந்துருக்கா, யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்றான், வாயை தொடர்ந்து பேசக்கூட மாட்றான், கண்ணையும் பார்க்க மாட்றான். நீங்க எதுக்கும் டாக்டரை பார்க்கறது நல்லது. வாங்க மேடம், உட்காருங்க. சொல்லுங்க, என்ன உங்க பிரச்சனை? சார் தம்பி பற்றி தான் சார் கேட்கணும். தம்பிக்கு பேசுகிறதுல கொஞ்சம் டிலே இருக்குது, சரியாக பேசுகிறதில்ல. அப்படிங்களா? பேச மட்டும்தான் மாட்டாருங்களா? அப்போ கூப்பிட்டா திரும்பி பார்ப்பாருங்களா? அப்பப்போ பார்ப்பாரு சார், அவர் மூடை பொறுத்து. சில நேரம் பார்ப்பாரு, சில நேரம் பார்க்க மாட்டாரு. அப்போ ஒரு இடத்துல உட்கார்றது, நம்ம சொல்கிறதெல்லாம் புரியுறது, இதெல்லாம் எப்படி இருக்குங்க? சார் அவருக்கு பிடிச்ச டாய்ஸ் கொஞ்சம் இருந்தால் உட்காருவார், இல்லைனா எங்கேயாச்சும் ஓடிட்டே இருப்பார், இல்லைனா ஃபோன் கொடுத்தா உட்காருவார். ஓகே, நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன கமெண்ட்ஸ்லாம் புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் வா, போ, தா, வை, உட்காரு, எந்திரி, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் அவருக்கு புரியுதுங்களா? சார் அவருக்கு எல்லாம் நல்லா புரியுது சார், ஆனால் பேச தான் மாட்டுறாரு. சரி, அதெல்லாம் கூட விடுங்க. நீங்கள் தான் அப்பா அம்மா அப்படின்னு அவருக்கு தெரியுதுங்களா? அதெல்லாம் புரியும் சார். ஒர்க் முடித்து நாங்கள் வரும்போது எங்ககிட்ட கரெக்டாக வருவார் சார். அது வந்து நீங்கள் ரெகுலராகவே 3 பேர் தான் இருக்கீங்க இல்லையா வீட்டில், அதனால் உங்கள்கிட்ட வரலாம். நான் என்ன கேட்குறேன்னா, அப்பாக்கிட்ட போ அப்படின்னு சொல்லும்போதோ, அம்மாக்கிட்ட போன்னு சொல்லும்போதோ, இல்லை ஒரு பொருள் கொடுத்து அப்பாக்கிட்ட கொடு, அம்மாக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லும்போது இதுதான் அப்பா, இதுதான் அம்மா அப்படி புரிஞ்சு உங்ககிட்ட வராங்களா அப்படின்னு கேட்குறேன். அப்புறம் மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறது இதெல்லாம் எப்படி இருக்குங்க? பெருசாக யார் கூடயும் சேர்ந்து விளையாட மாட்டார் சார். அவர் டாய்ஸ் கூட தனியாக தான் விளையாடிட்டு இருப்பார். மேடம், நீங்கள் ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சி பேசுவீங்கல்ல, அப்போ குழந்தை உங்கள் முகத்தை பார்க்குறாங்களா? நீங்கள் பேசுகிறத கவனிக்கிறாங்களா? அதெல்லாம் பார்ப்பார் சார், பேசுகிறதெல்லாம் நல்லாவே கவனிப்பார். அப்புறம் என்ன தான் மேம் பிரச்சனை? சார் அவருக்கு எல்லாம் நல்லா புரியுது சார், ஆனால் பேச தான் மாட்டுறாரு. மேடம், பேசாமல் இருக்கிறது ஒரு ப்ராப்ளம் தான், ஆனால் பேசாமல் இருக்கிறது மட்டும்தான் ப்ராப்ளம்னு இல்லை. ஒரு குழந்தை அதோட 2 மாதம் முடிவிலேயே சோஷியல் ஸ்மைல் டெவலப் ஆகிருக்கும். அப்புறம் தென் 4 months பால்மர் கிராஸ்ப், ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டி டெவலப் ஆகிருக்கும். அப்போவே பாயிண்டிங்கும் டெவலப் ஆகிருக்கும். 6 months பேப்ளிங் இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணும். 9 to 11 குழந்தை நம்ம எங்கே போகிறோமோ எப்படி வரோமோ அதை கேஸ் பண்ணி ட்ராக் பண்ணும். இது எல்லாமே டெவலப்மெண்ட் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேடம், இன்றைக்கி இருக்கிற காலத்தில் எவ்வளோ குழந்தைங்க ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தியாகிறதுனால மட்டும் என்னென்ன ப்ராப்ளத்தை சந்திக்கிறாங்க தெரியுங்களா? குழந்தையோட ஐ கான்டாக்டு லேக் ஆகுது, நேம் கால் ரெஸ்பான்சிங் லேக் ஆகுது, குழந்தை ஒரு இடத்துல உட்கார்றதில்ல, துருன்னு ரொம்ப ஹைப்பராகவே இருக்கிறாங்க, நம்ம சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில்ல, மெயினாக என்விரான்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணுறதில்ல, அவங்களுக்குன்னு ஒரு வேர்ல்டு அதிலேயே தான் இருக்காங்க, மற்ற குழந்தைங்களோட சேர்றது இல்லை. நீங்கள் என்ன தான் இழுத்து பிடிச்சி பேச வச்சாலும் நீங்கள் பேசும்போது முகம் பார்க்கறது இல்லை. குழந்தைங்களும் தனிமையை ரொம்ப விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சென்சரி இஷ்யூ, ஹேண்ட் ஃப்ளாப் பண்ணுறது, ஹெட் ஷேக் பண்ணுறது, ஹெட் பேங் பண்ணுறது, பைட் பண்ணுறது, ஏதாச்சும் சவுண்ட் கேட்டால் காதை மூடுறது, ஹேர் கட் பண்ண அலோவ் பண்ணாமல் இருக்கிறது, ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் அலோவ் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சென்சரி இஷ்யூ டெவலப் ஆகுது. இது எல்லாமே இஷ்யூ தான். நம்ம தான் நினச்சிக்கிறோம் பேச மட்டும்தான் மாட்டுறாங்க, பேசுகிறது மட்டும்தான் இஷ்யூ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது கிடையாது. இது எல்லாமே அந்தந்த ஏஜுக்கு டெவலப் ஆகிருக்கணும். நம்ம தான் குழந்தைங்க கையில் மொபைல் ஃபோன் கொடுத்து கெடுத்து வைக்கிறோம். இனியாவது குழந்தைங்க கையில் மொபைல் ஃபோன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களோட விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள ஜாயின்ட் ஃபேமிலியோட இருக்க விடுவோம். இது எல்லாமே பேரண்ட்ஸான உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இது மூலமாக ஆயிரக்கணக்கான குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. இப்படி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க கையில் மொபைல் ஃபோன் கொடுக்காமல் இருந்தாலே போதுமானதாக இருக்கும்.